நெல்லையில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் 125க்கும் அதிகமான பலதரப்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றன. நெல்லையை அடுத்த பாளையங்கோட்டை முக்கூடலைச் சேர்ந்தவர் ஓவியர் மாரியப்பன். இவர் ஏசியன் ஆர்ட்ஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு ஓவியம் கற்றுத்தருகிறார். இவர் வரைந்த கண்கவர் ஓவியங்களின் கண்காட்சி பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. தத்ரூபமாக வரையப்பட்ட வண்ண வண்ண ஓவியங்கள் காண்பவர் கண்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. இந்த கண்காட்சியில் ஓவியர் மாரியப்பன் மற்றும் அவரது மாணவர்கள் 16 பேர் வரைந்த 125 வகையான ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. புதுப்பிக்கப்பட்ட ரவிவர்மாவின் ஓவியங்கள், கருத்து ஓவியங்கள் ஆகியவை கண்காட்சியின் சிறப்பு அம்சமாகும். இங்கே ஒரு ஓவிய கண்காட்சி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து, அதாவது நான் சொல்லிக் கொடுத்து அவங்க வரைய வச்சு ஒரு பெரிய கண்காட்சியை அரேஞ்ச் பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு இந்த நாளில் நடந்துகிட்டு இருக்கு. அது போக என்னென்னா நிறைய ஓவியங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கு. கண்ணேக்க ஓவியங்கள், வாட்டர் கலர், அக்கர்லி கலர்ஸ், ஆயில் பெயிண்டிங், இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் பார்க்க கட்டாயம் வரணும். இதில் ரொம்ப முக்கியமான ரவிவர்மாவுடைய ஓவியங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். பழமை வாய்ந்த ஒரு ஓவியங்கள்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்னும் கருத்துள்ள ஓவியங்களும் நிறையா இருக்குது. இதையும் நம்ம நிறையா சொல்லணும் அப்படிங்கிற மெசேஜாக சொல்லணும் அப்படிங்காண்டி பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் ஆரம்பிக்கிற சமயத்தில் எனக்கு பெயிண்டிங்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இங்கே பெயிண்டிங் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நானாகவே ஒரு 8 பெயிண்டிங்ஸ் கிட்டே இங்கே வச்சுருக்கிறேன். இது போகும் ஒரு 5-6 பெயிண்டிங்ஸ் வீட்லேயும் போட்டிருக்கேன். ஏஜ் லிமிட் இல்லாமல் எங்களுக்கு 60 வயசில் உள்ள ஸ்டூடெண்ட்டும் எங்கள் கிளாஸில் இருக்குது, பேட்சில். அப்புறம் சின்ன பசங்க ஒரு 8th 9th லெவலில் உள்ள பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் படிச்சிருந்தோம். இதில் இப்போ எல்லாருடைய பெயிண்டிங்ஸுமே இங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம். நெல்லையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சியை 100கணக்கானோர் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர்.